سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால் அனர்த்தங்களும் படிப்பினைகளும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சொற்பொழிவை நீங்கள் எல்லாம் கேட்க இருக்கின்றீர்கள். அனர்த்தங்களும் படிப்பினைகளும் என்பதன் மூலம் இந்த அனர்த்தங்களின் மூலமாக விசுவாசிகள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய முத்தகீன்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதைத்தான் அது வேண்டி நிற்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே அவனுடைய அடியார்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி நிறைய அத்தாட்சிகளை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். காலத்திற்கு காலம் சில அத்தாட்சிகளை அவன் ஏற்படுத்தியும் விடுகின்றான். இந்த அனர்த்தங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெரும் படைப்புகளாக இருக்கக்கூடிய வானம் பூமி அதே போன்று மலைகளூடாக நமக்கு நிகழ்த்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அவனுடைய பிரம்மாண்டமான படைப்புகளாக இருக்கக்கூடிய சில படைப்பினங்கள் ஊடாகவும் அடியார்களை பயமுறுத்துவதற்காக வேண்டி சில ஏற்பாடுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்கின்றான். வானத்திற்கு கீழால் அந்த சராசரத்திலே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுகின்றது. சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இன்ன ஷம்ஸ வல் கமர லா யக்ஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. சூரிய சந்திர கிரகணங்கள் எவருடைய மரணத்திற்காகவும் அல்லது எவருடைய வாழ்விற்காகவும் வேண்டி பிறப்பிற்காகவும் ஏற்படக்கூடியது கிடையாது. வலகின்னஹுமா ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹ். எனினும் அவ்விரண்டும் அல்லாஹ்வுடைய இருபெரும் அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதாகும். ஃபஇதா ரஅய்துமுஹுமா ஃபஸல்லு. அவ்விரண்டையும் நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் தொழுகைக்காக புறப்பட்டு செல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று ஃபஇதா ரஅய்தும் ذلك ஃபذ்குருல்லாஹ். இந்த அத்தாட்சிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீண்டு அவனை ஞாபகம் செய்யுங்கள். இன்னொரு அறிவிப்பிலே ஃபஇதா ரஅய்துமுஹுமா ஃபகூமு ஃபஸல்லு. அவ்விரண்டையும் நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் உடனடியாக எழுந்து சென்று தொழுகையை நிறைவேற்றுங்கள், நிலைநாட்டுங்கள். இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ தஆலா யுஹவ்விஃபு பிஹிமா இபாதஹு. இந்த சூரியன் சந்திர கிரகணங்கள் மூலமாக தன்னுடைய அடியார்களை பயமுறுத்துகின்றான்.
அதே போன்று இன்னொரு இடத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஇதா ரஅய்தும் ذلك, நீங்கள் அதை கண்டால், ஃபஃப்ஸஉ இலஸ்ஸலா, தொழுகைக்காக வேண்டி பதற்றத்தோடு ஓடோடி வாருங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இவ்வளவு எச்சரிக்கைகள் வழிகாட்டல்கள் கொடுக்கப்பட்டும் இது போன்ற அத்தாட்சிகள் நிகழ்கின்ற போது சூரிய கிரகணத்திற்காக வேண்டி சந்திர கிரகணத்திற்காக வேண்டி தொழாமல் வீடுகளிலே உறங்கக்கூடியவர்களும் நிச்சயமாக இருக்கின்றார். ஆனால் அல்லாஹ்வுடைய போதனை என்ன, நபிகளாருடைய சட்டம் என்ன, அவைகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாகவும் அதனை கொண்டு அல்லாஹ் அவனை அடியார்களை பயமுறுத்தாட்டுகின்றான். எனவே நீங்கள் தொழுகைக்காக திடுக்கிட்டவர்களாக விரைந்து செல்லுங்கள் என்று கூறப்படுகின்றது. இப்படி சொல்லியும் எம்மிலே அதிகமானவர்கள் இது போன்ற விஷயங்களிலே எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணம் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகளை அவர்கள் சரியாக மதிக்கவில்லை, அல்லது சரியாக அவைகளுக்கு அல்லாஹ்வுக்கு பயப்படுவதிலே கொடுக்கக்கூடிய ஒரு அச்சமின்மைதான் இப்படியான பலவீனங்களுக்கு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில போது சில அத்தாட்சிகள் பெரும் அனர்த்தங்களாகவும் மாறிவிடுவதுண்டு. நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் மலைகளை வெடித்து சிதறச் செய்கின்றான், அதன் மூலம் பயமுறுத்துகின்றான். பூமி பிளந்து சிதைவடைந்து பூகம்பம் ஏற்படுகின்றது. சில நேரத்திலே அல்லாஹ்வுடைய பெரும் படைப்பாகிய மலைகள் மனிதர்கள் மீது சரிந்து விழுகின்றன. காற்று சுழன்றடித்து அப்படியே மரங்களை எல்லாம் வேரோடு சாய்த்து விடுகின்றது. சில நேரத்திலே எங்களுடைய வீட்டு கூரைகளை கூட கலட்டி செல்கின்றது, அவைகள் வானிலே வட்டமடிக்கின்றன. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைகள். இதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை பயமுறுத்தாட்டுகின்றான். ஆனால் இதன் மூலம் பயப்படக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி இருக்கின்றதா என்று நாம் பார்க்கின்ற போது அதற்குரிய பதில் இல்லை என்றுதான் வரும். தற்காலிகமாக அந்த அழிவுகளின் போது அனர்த்தங்களின் போது பயப்படுகின்றார்கள், அதை பற்றி நான் சொல்லவில்லை. அந்த அனர்த்தங்களை எதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புகின்றானோ அதிலே படிப்பினை கொண்டு முழுமையாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் உலகத்திலே உருவாகி இருக்கின்றார்களா, அதன் மூலம் படிப்பினை பெற்றிருக்கின்றார்களா என்று நாம் பார்த்தால் அதிகமானவர்கள் படிப்பினை பெறாதவர்களாகவே இருக்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். வெள்ளம் வந்து கட்டுங்கடங்காமல் அப்படியே நீர் வேகமாக ஓடுகின்றது. மிருகங்கள் மனிதர்களை எல்லாம் அடித்து செல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். தற்காலிகமாக பயப்படுகின்றார்கள். ஆனால் மனிதன் முழுமையாக படிப்பினை பெற்றானா என்று நாம் பார்த்தால் அது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. இப்படி எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான். சில வருடங்களுக்கு முன்னர் துருக்கியிலே ஒரு பாரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் செத்து மடிந்தன, உடைமைகளுக்கு எண்ணிலடங்காத சேதங்கள் ஏற்பட்டன. ஆனால் அதன் பிறகு துருக்கி நல்ல ஒரு பூமியாக மாறியதா? மத்திய கிழக்கிலே நாம் பார்க்கின்றோம், சவுதி அரேபியா அதே போன்று அதனை சூழ உள்ள நாடுகளிலே கட்டுங்கடங்காத வெள்ளம் ஏற்பட்டு சூறாவளி காற்று ஏற்பட்டு எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டது. ஆனால் அந்த மக்கள் அங்குள்ளவர்கள் நல்லவர்களாக முஸ்லிம்களாக மாறினார்களா? இல்லை. சில வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானிலே கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெருத்த ஒரு சேதம் ஏற்பட்டது. அங்குள்ள மக்கள் எல்லாம் முத்தகீன்களாக மாறினார்களா என்று நாம் பார்த்தால் இல்லை. மனிதர்கள் இவ்வளவும் நடந்தும் அவர்கள் இருந்தது போன்றே இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவிலே லாஸ் ஏஞ்சலிலே ஒரு பிரம்மாண்டமான காட்டுத்தீ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய இடம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய நடிகர்கள் பட்டாளமாக கும்மாளம் அடித்து திரியக்கூடிய ஒரு இடத்திலே ஏற்பட்டது. அமெரிக்கா மாறியதா? அவர்களுடைய பெருமையும் ஆணவமும் முடிவுக்கு வந்ததா? இல்லை. இப்படி நாம் பார்த்தால் COVID-19 என்ற ஒன்று ஏற்பட்டது. மாபெரும் அழிவு, முழு உலகமும் உயிர் பிச்சை வேண்டி நின்றது. அது நீங்கியதன் பின்னால் என்ன நடந்தது? அந்த அச்ச உணர்வு
நம்முடைய நாட்டிலே கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அளவில் என்று நினைக்கின்றேன், எப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஒரு கிராமமே வெடிவதற்குள் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டது. இவ்வளவும் நடந்தும் கம்பளையிலே சடலங்கள் எல்லாம் அப்படியே சேரும் சகதியுமாக மீட்கப்பட்டது கண்களால் பார்த்தோம். மக்களுடைய கூக்குரல்களை எல்லாம் நாங்கள் செவியேற்றோம். என்ன மாற்றம் நடந்தது என்று நாம் தேடி பார்த்தால் மாற்றம் எதுவுமே நடக்கவில்லை. இப்படி ஏராளமான அழிவுகளை சுட்டி காட்டிக் கொண்டே செல்லலாம் இந்த சொற்பொழிவு முடியும் வரை. இப்படி பயங்கரமான கொடூரமான அனர்த்தங்கள் நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியும் இந்த மனித சமூகம் ஏன் மாறவில்லை என்ற கேள்விக்கு பதில் எங்கே இருக்கின்றது? ஏன் இவர்கள் மாறுகின்றார்கள்? இல்லை. அல் குர்ஆனிலே நாம் தேடி பார்த்தால் சூரத்து தௌபா 126வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன். அவர்கள் பார்க்க வேண்டாமா, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 முறை அல்லது 1 முறை சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், தண்டிக்கப்படுகின்றார்கள். சும்ம லா யதூபூன். அதன் பிறகு அதன் மூலம் அவர்கள் படிப்பினை பெற்று தௌபா செய்கின்றவர்களாகவும் இல்லை. வலாஹும் யذكرون. அதன் மூலம் அவர்கள் படிப்பினை பெறக்கூடிய ஒரு சமூகத்தினராக மாறவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறார். எனவே அநியாயக்காரர்கள், வரம்பு மீறியவர்கள் மீள மாட்டார்கள், தௌபா செய்ய மாட்டார்கள், படிப்பினை பெற மாட்டார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் மிக தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றது. எவ்வளவோ அனர்த்தங்கள், எவ்வளவோ இழப்புகள் எல்லாம் ஏற்பட்டும் இந்த மனித சமூகம் திருந்தவில்லை, திருந்திய ஒரு சரித்திரம் இல்லை. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். 2 முறை அல்லது 1 முறை ஏதோ அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அனர்த்தங்கள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. சும்ம லா யதூபூன். அவர்கள் தௌபா செய்து மீள மாட்டார்கள். வலாஹும் யذكرون. அவர்கள் படிப்பினையும் பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். எனவேதான் இந்த மனித சமூகம் இவற்றின் மூலமாக படிப்பினை பெறாதவர்களாகவும், இந்த அழிவுகளை கண்டு அஞ்சாமல் அதிலிருந்து மீளக்கூடிய சிந்தனை இல்லாமலும் முழுக்க முழுக்க உலகத்தின்பால் சாய்ந்து வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அநியாயக்காரர்களை, அக்கிரமக்காரர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அப்படி என்றால் அனர்த்தங்களும் படிப்பினைகளும் என்ற தலையங்கம் எதற்கு போடப்பட்டது? படிப்பினை பெறக்கூடியவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். படிப்பினை பெறக்கூடிய சிலர் இருக்கவும் செய்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றார். உலகத்தினுடைய இந்த அமைப்புகள், இரவு பகலுடைய ஏற்பாடுகள், சூரியன், சந்திரன், இதே போன்ற அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகள், கடந்த கால சமூகத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அடுக்கிக் கொண்டு சொல்லிவிட்டு இறுதியிலே என்ன சொல்கின்றான்? ஒரு சாராருக்கு படிப்பினை இருக்கின்றது என்று சொல்லுகின்றான். யார் அந்த சாரார்? லிகௌமின் யுமினூன். அல்லாஹ்வை நம்பக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய சமூகத்தவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. லிகௌமின் யதஃபக்கரூன். அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. லிகௌமின் யூகினூன். அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு, அவனுடைய விஷயங்களிலே உறுதி கூறக்கூடிய அந்த சமூகத்திற்கு படிப்பினை இருக்கின்றது. லிகௌமின் யாகிலூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், புத்தியுள்ள ஒரு சமூகத்திற்கு படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் சொல்றான் லிகௌமின் யத்தகூன். அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய, பயப்படக்கூடிய சமூகத்தவர்களுக்கும் படிப்பினை இருக்கின்றது என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் அதிலே படிப்பினை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நாங்கள் தான். அருமையான சகோதரர்களே, உலகத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக வாழ்ந்து கொண்டு மக்களுக்கெல்லாம் இந்த அழைப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தான் இவைகள் மூலமாக படிப்பினை பெறுவதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள் என்பதை நாம் உணர்ந்து, முஸ்லிம்களாகிய நாம் இந்த அனர்த்தங்களின் படிப்பினைகளிலிருந்து இந்த அனர்த்தங்களிலிருந்து படிப்பினை பெற்று எங்களுடைய தவறுகள் களையப்பட்டு நாங்கள் ஒரு சீர்திருத்தவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அனர்த்தங்களும் படிப்பினைகளும் என்ற ஒரு தலைப்பு போடப்பட்டது. இந்த காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பாக இது மாறி இருக்கின்றது.
ஆனால் எம்மிலும் சிலர் படிப்பினை பெறாதவர்களாக அவர்களுடைய மனோ இச்சைகளை முற்படுத்திய வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இவ்வளவு நடந்தும் எங்களோடு இருக்கக்கூடிய எம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் இசை கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். தொலை வராமல் அப்படியே வீடுகளிலே இருக்கக்கூடிய எத்தனை வாலிபர்கள் இருக்கின்றார்கள். தொழுகையுடைய நேரம் வந்தும் கடை தெருக்களிலே சுற்றி திரியக்கூடிய முஸ்லிம்களுடைய பிள்ளைகள், முஸ்லிமான வாலிபர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அந்த மூழ்குதலில் இருந்து கொஞ்சம் கூட வெளியே வர வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சந்ததி உருவாக கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லிம்களுடைய பலவீனமும் முஸ்லிம்களுடைய சந்ததிகளுடைய பலவீனமும் களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அனர்த்தங்களூடாக எங்களுக்கு படிப்பே இருக்கின்றது. விசுவாசிகளே, முத்தகீன்களே, முஹ்சினீன்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களே, புத்தியுள்ள மக்களே என்ற அந்த விஷயத்தை ஆணித்தரமாக தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன். எத்தனை ஆண்கள் வாலிபர்கள் ஜும்மாக்களை சர்வ சாதாரணமாக விட்டு விடுகின்றார்கள். அவர்கள் நினைத்தால் லீவ் எடுக்கக்கூடிய ஒரு கடமை போன்ற இந்த ஜும்மா கடமை ஆகிவிட்டது. அன்பானவர்களே, சத்தியத்திலே பிறந்து வளர்ந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய இஸ்லாத்தை அப்படியே தூக்கி வீசிவிட்டு இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி பிரிவுகளிலே இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செய்யக்கூடிய அளவிற்கு படிப்பினை பெறக்கூடிய முஸ்லிம்களிலே பலவீனங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. அருமையானவர்களே, அப்படியே இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து முஸ்லிமான தாய் தந்தையர்களுடைய கண்காணிப்பிலே வளர்ந்தவர்கள் அவர்கள் திருமண வயதை அடைகின்ற போது வெளியிலே அவர்கள் திருமணம் செய்து அப்படியே பிரிவுகளோடு சங்கமமாகி விடுகின்றார்கள். பிறகு அந்த கணவன்மார்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற எந்த சிந்தனையும் இல்லை. அந்த அளவுக்கு துன்யாவுடைய மோகம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கின்றது. அருமையானவர்களே, வாலிபர்களை பொறுத்தவரை பெண்களோடு தேவையற்ற தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு மணிக்கணக்கிலே விடிய விடிய கதைத்து இறுதியிலே அது விபச்சாரம் என்கின்ற அளவுக்கு செல்லக்கூடிய தவறுகளை அது ஏற்படுத்தி விடுகின்றது. வாலிபர்களுடைய நிலைமை மிகவும் கடுமையாக பயங்கரமாக இருக்கின்றது. பிறல் விட்டு எண்ணக்கூடிய ஆங்காங்க இருக்கக்கூடிய சில நல்ல வாலிபர்களை நாம் பார்க்கலாம். அதிகமானவர்கள் அப்படியே யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்திற்கு பின்னால் சீரழிகின்றார்கள். ஆடை கரண்டைக்கு கீழால் இழுபடுகின்றது. தாடியிலே விதம் விதமாக அலங்காரங்களை செய்திருக்கின்றார்கள். நபிகளார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி அழகாக முடி வளர்த்து காட்டினார்கள், அந்த முடியை எப்படி கொச்சைப்படுத்துகின்றார்கள். யூதர்கள் வெட்டுவது போன்று கிறிஸ்தவர்கள் வெட்டுவது போன்று எம்முடைய வாலிபர்கள் வெட்டுகின்றார்கள். அதிலே நிறைய விதம் விதமான அலங்காரங்களை செய்கின்றார்கள். எம்முடைய பெற்றோர்களும் அவர்களை திருத்துவதற்கு முடியாமல் அப்படி கூனி குறுகி கோழைகளாக செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை கொண்டு உபதேசம் செய்ய முடியாத பெற்றோர்களாக நிறைய பேர் மாறிவிட்டார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், ஒரு சில பெற்றோர்களை தவிர. இப்படி நிறைய பலவீனங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டன. சில போது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தெளிவான பொய்களை கூட முஸ்லிம்கள் பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். பொய் என்பது பரவிவிட்டால் பாவங்கள் அப்படியே கணக்கின்றி பரவிவிடும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவங்களின் பால் வழிகாட்டும். இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், அந்த பாவம் அப்படியே நரகத்திற்கு ஒரு மனிதனை அப்படியே இட்டு செல்லும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். முஸ்லிம்களுக்கு இடையிலே சமாதான சீர்குலைகளை ஏற்படுத்துகின்றார்கள். போல் சொல்லக்கூடிய பழக்கம் ஏற்பட்டு விட்டது. புறம் என்பது சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். வட்டி என்கின்ற கொடூரமான பாவத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு சில முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி அவர்களை திருத்துவதற்காக வேண்டி சில நடவடிக்கைகளை கூட நாங்கள் கடந்த வாரம் எடுத்தோம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு போராடக்கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த வட்டியை அவர்கள் ஆழமாக்கி இருக்கின்றார்கள். நவீன இஸ்லாமிக் என்று சொல்லி அரபு பெயர்களை வைத்துக் கொண்டு முராபஹா, இஜாரா என்ற பெயர்களை வைத்து மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த கம்பெனிகளுக்கு மாட்டிக்கொண்டு அவற்றை அவர்கள் சரிகண்டு முஸ்லிம்களை நம்பிக்கையின்மையாக பார்த்து தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் சரி என்று மிக தெளிவாக வட்டியிலே மூழ்கக்கூடிய முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அப்படி என்றால் இவர்களின் நிலைமை என்ன? இவர்களின் நிலைமை என்ன? இந்த அனர்த்தங்களின் மூலமாக இவர்கள் தௌபா செய்யவில்லை தானே, பயப்படவில்லை தானே? இப்படியான அந்த பட்டியலுக்குள் தான் நிச்சயமாக அவர்கள் வருகின்றார்கள்.
ஆனால் அல்லாஹ் எதற்காக இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகின்றான்? வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. அல்லாஹ் ஏற்படுத்துவது மனிதர்களை பயமுறுத்துவதற்காக வேண்டித்தான் இத்தகைய அத்தாட்சிகளை அனர்த்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி திருந்த வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இவைகளை செய்கின்றான். ஆனால் படிப்பினை பெறக்கூடிய நாங்கள் முஸ்லிம்கள் தவறுவிடக்கூடியவர்களே படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் வேறு யார் இந்த உலகத்திலே படிப்பினை பெறுவார்கள்? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துவதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லுகின்றான். 6வது அத்தியாயம் 42வது வசனத்திலிருந்து பேசுகின்றான். வலகத் அர்சல்னா இலா உமம், நாங்கள் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தவர்களுக்கு நம்முடைய தூதர்களை அனுப்பினோம். ஃபஅஹத்னாஹும் பில் பஅஸாஇ வல் தர்ரா, அவர்களை நாங்கள் வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் நாங்கள் அவர்களை பிடித்துக் கொண்டோம். லஅல்லஹும் யததர்ரஊன், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நாம் அவ்வாறு நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம். ஃபலௌலா இஸ் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஊ, ஆனால் எங்களுடைய தண்டனைகள் படிப்பினைகள் வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். வலாக்கின் கஸத் குலூபுஹும், அதற்கு மாற்றமாக அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மென்மேலும் இறுகிவிட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஷைத்தானும் மென்மேலும் அவர்களுக்கு அலங்காரமாகவே ஆக்கி கொண்டிருந்தான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு நாம் உபதேசித்ததை அவர்கள் மறந்து எம்மை பொய்ப்பித்த போது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு மென்மேலும் நல்ல விஷயங்களை நாம் திறந்து கொடுத்தோம். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி அவர்கள் இன்னும் மெய்மறந்து உலக ஆசாபாசங்களில் மூழ்கி கிடந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில அஹத்னாஹும் பக்ததன் ஃபஇதாஹும் முப்லிஸூன், திடீரென்று நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் ஒரு பிடி, அவர்கள் அப்படியே நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களில் சொல்லிவிட்டு ஃபலம்மா அஹஸ்ஸூ பஅஸனா இதாஹும் மின்ஹா யர்குதூன், ஒரு கட்டம் வந்தது, எங்களுடைய தண்டனை அவர்கள் உணர்ந்த போது அவர்கள் அதிலிருந்து விரண்டு ஓடினார்கள். நாம் சொல்லுவோம் லா தர்குது, எங்கே விரண்டு ஓடுகின்றீர்கள்? ஓடாதீர்கள், ஓடுவதற்கு இடமில்லை. வர்ஜிஉ இலா மா உத்ரிஃப்தும் ஃபீஹி வ மசாகினிக்கும் லஅல்லகும் துஸ்அலூன், நீங்கள் சுகபோகமாக வாழ்ந்த உங்கள் குடியிருப்பின் பால் நீங்கள் வாருங்கள், நீங்கள் இது சம்பந்தமாக நாளை மறுமை நாளிலே கேட்கப்படுவீர்கள். ஆலூர் சொன்னார்கள், யா வைலனா இன்னா குன்னா வாலிமீன், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோமே என்று அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக நாங்கள் அநியாயக்காரர்கள் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமா ஸாலத் தில்க தஅவாஹும் ஹத்தா ஜஅல்நாஹும் ஹஸீதன் ஹாமிதீன், அவர்களை அழித்து அவர்கள் எதுவும் இல்லாதவர்களாக ஆகும் வரை, அவர்களுடைய வாழ்வின் ஒரு பொறியுமே அவர்களிடம் எஞ்சி இருக்காத அளவுக்கு நிற்கதியான நிலைக்கு நாம் அவர்களை கொண்டு வந்து அவர்களை அப்படியே அழிக்கும் வரை அவர்களுடைய கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு வமா ஹலக்னஸ் ஸமாஅ வல் அர்ஜ் வமா பைனஹுமா லாயிபீன், வானங்களையும் பூமியையும் மக்களே நாம் விளையாட்டிற்காக படைக்கவில்லை. நாம் விளையாடுவதாக இருந்தால் வேறொன்றை எடுத்து நாம் விளையாடி இருப்போம். உங்களுக்கு படிப்பினை வர வேண்டும், நீங்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் எங்களுடைய சிறப்பு ஏற்பாடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் இந்த சமூகத்தினர் மனிதர்கள் இவைகள் மூலமாக படிப்பினை பெறவே இல்லை. இப்படி நிறைய சம்பவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி ஓதி காண்பிக்கின்றான். கடந்த கால சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது சமூது மக்கள் பெரும் சப்தத்தை கொண்டு அழைக்கப்பட்டார்கள். ஆதி என்னும் மக்களோ அதிவேகமாக விரைந்து இறைந்து செல்லும் புயல் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டனர். சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின் ஹுஸுமா, அவர்கள் மீது அந்த காற்றை 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஏவி விட்டான். ஃபதரல் கௌம ஃபீஹா ஸர்ஆ, அந்த சமூகத்தவர்களை நபியே நீர் பார்ப்பீர், அவர்கள் மாண்டு கிடந்தார்கள். கஅன்னஹும் மஅஜாஸு நஹ்லின் ஹாவியா, அப்படியே பாலடைந்த பேரித்த மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடப்பதை போன்று அவர்கள் அப்படியே விழுந்து கிடந்தார்கள். ஃபஹல் தரா லஹும் மின் பாகியா,
அவர்களில் இருந்து யாரையும் நபியே நீர் மிகுதியாக எஞ்சியிருக்கக்கூடிய நிலையில் பார்க்கின்றீரா? அதே போன்று ஃபிரௌனும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைகீழாக புரட்டப்பட்ட அந்த சமூகமும் அல்லாஹ்வை நிராகரித்து பாவம் செய்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் தூதருக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை மிக கடுமையாக பிடித்துக் கொண்டான். மக்களே, சிந்தித்துக் கொள்ளுங்கள். இன்னா லம்மா தகல் மாஉ ஹமல்நாகும் ஃபில் ஜாரியா. அநியாயங்கள் எல்லாம் கட்டுங்கணங்காமல் வரம்பு மீறி சென்ற போது ஒரு பெரும் சமுதாயத்தை முற்றுமுழுதாக நாம் அழித்தோம். அழித்து அவர்களிலிருந்து சொற்ப தொகையினரை காப்பாற்றித்தான் உங்களை எல்லாம் பெருகச் செய்தோம். இன்னா லம்மா தகல் மாஉ ஹமல்நாகும் ஃபில் ஜாரியா. நூஹ் நபி காலத்திலே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பிரளயம் இருக்கின்றதே, அதிலே அதிகமானவர்களை நாங்கள் அழித்து சொற்பமானவர்களை அந்த கப்பலிலே ஏற்றி நாங்கள் காப்பாற்றினோம். இவற்றை எல்லாம் எதற்கு நாம் சொல்கின்றோம் தெரியுமா விசுவாசிகளே? லினஜ்அலஹா லகும் தத்கிரதன் வ தஅய்யஹா உதுனும் வாஇயா. படிப்பினை பெறக்கூடிய சமூகத்தவர்கள், புத்தியுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். லினஜ்அலஹா லகும் தத்கிரா. அதனை நீங்கள் படிப்பினையாக எடுத்து உங்களை சீர்திருத்துவதற்கும், வ தஅய்யஹா உதுனும் வாஇயா, அதனை ஞாபகத்திலே வைத்து சரியாக கேட்டு உள்ளங்களிலே பதிப்பதற்கும் தான் இந்த செய்திகளை மக்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் எங்களில் அதிகமானவர்களுடைய நிலைமை கடந்த ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளம், அதனுடைய அனர்த்தங்கள், அதனுடைய அந்த பாதிப்புகளை மறந்தவர்களாக மீண்டும் பழைய நிலைமையிலேயே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைமையாக இருக்கின்றது. நாங்கள் என்ன நினைக்கின்றோம்? எங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படவில்லை தானே, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றான் என்று நாங்கள் அப்படியே கடந்து செல்கின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றான், அந்த நலவின் மூலமாவது நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெறக்கூடியவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகவே இருக்கின்றார்கள். அதான் ஓசை கேட்கக்கூடிய தூரத்தில் இருந்தும் எம்முடைய முஸ்லிம்களிலே எத்தனை பேர் பள்ளியோடு தொழுகைக்கு சங்கமமாகின்றார்கள்? அருமையானவர்களே, ஒவ்வொரு மஸ்ஜிதுகளுக்கும் நான் செல்கின்றேன். அங்கே தொழுகைக்காக வரக்கூடிய அந்த வீதம் மிக குறைவாகவே இருக்கின்றது. ஏன்? இதன் மூலம் சரியாக நாம் படிப்பினை பெறவில்லை. எத்தனை வாலிபர்கள் இசை கேட்கக்கூடிய அந்த நிலைமையில் இருந்து மாறினார்கள். எவ்வளவு அழிகளையும் கொடூரங்களையும் இழப்புகளையும் கண்டதன் பின்னால் வட்டி எடுப்பது குற்றம் இல்லையா? அந்த குற்றத்தில் இருந்து விடுபடக்கூடியவர்கள் இல்லையே. மிக தெளிவாக அவர்களுடைய கண் முன்னால் அனர்த்தம் என்று பாதிக்கப்பட்டும் அதிலிருந்து அவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்தான் இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு பலகீனமான ஒரு பரம்பரையை நாமெல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். போதை வஸ்துக்களுக்கு சிலர் அடிமையாகி அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றார்களே. அருமையானவர்களே, இந்த அனர்த்தங்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகள் மூலமாக இவர்கள் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் இவர்கள் எப்போது படிப்பினை பெறுவார்கள்? இப்படி ஏராளமான பாவங்கள் சமூகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் கலீலம்மா ததக்கரூன், இந்த எல்லா உபதேசங்களின் மூலமாக சொற்பமானவர்கள் தான் படிப்பினை பெறுகின்றார்கள். கலீலம்மா தஷ்குரூன், மிகவும் சொற்பமானவர்கள் தான் இவைகள் மூலமாக படிப்பினை பெறுகின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். எனவே படிப்பினை பெறாதவர்களாக, உள்ளங்கள் இறுகியவர்களாக, ஷைத்தான் எங்களுடைய பாவங்களை அலங்கரித்து காட்டக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. அப்படி நிலைமை மாறுமாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே கைசேதத்துக்கு மேல் ஒரு கைசேதம் எங்களை காத்து கிடக்கின்றது. படிப்பினை பெற மாட்டார்கள் அதிகமானவர்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். வீதிகளிலே நடக்கக்கூடிய வாகன விபத்துக்களை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விதம் விதமான வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றன. உயிர் போக்கப்படுகின்றது. வீதிகளிலே பதாதைகள் வெட்டப்படுகின்றன. வேகமாக வாகனத்தை செலுத்துவது மரணத்தை தரும், போதையோடு வாகனத்தை செலுத்துவது மரணத்தை தரும் என்றெல்லாம் பதாதைகளை கண்டும் வேகமாக ஓடுகின்றார்கள். சிலருடைய சடலங்களை பார்த்தால் பார்க்க முடியாத அளவுக்கு உருக்குலைந்து காணப்படுகின்றது. எலும்புகள் நொறுங்கி அவர்களுடைய சதைகள் எல்லாம் பிஞ்சி தொங்குகின்றது. கொடூரமான காட்சிகளை எல்லாம் சமூக வலைதளத்திலே இந்த வீதி விபத்துக்கள் ஊடாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வாலிபர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் யாராவது அதிகமானவர்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டுவதிலிருந்து தங்களை திருத்திக் கொண்டார்களா? இப்படியெல்லாம் நடக்க நடக்க இன்னும் அவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். எனவே
அதிகமானவர்கள் படிப்பினை பெறமாட்டார்கள். அன்பானவர்களே, அவர்களுடைய அந்த வாகன விபத்துக்களால் அவர்களுடைய கூக்குரலை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கின்றது. நெஞ்சங்கள் எல்லாம் பதைக்கின்றது. ஆனால் அதன் மூலம் படிப்பினை பெற்று ஒரு சீர்திருந்தக்கூடிய ஒரு சமூகத்தவர்களாக அந்த வாலிபர்கள் இல்லை. அப்படி சீர்கட்டு போய் கிடக்கின்றது இந்த சமூகம். அதன் தாக்கம் முஸ்லிம்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே கடுமையாக ஊடுருவி தொழுகை விஷயத்திலே பாரிய ஒரு கொடுப்போம். இசை சர்வ சாதாரணம். மீண்டும் மீண்டும் சில பாவங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பெற்றோர்களாகிய நீங்கள் கூட அவைகளை சரியாக கவனிக்கின்றீர்கள். ஒரு ஜமாஅத்தாக செயல்படக்கூடிய நாங்கள் தலைமைத்துவத்திற்கு மட்டும் பொறுப்பு அல்ல, அந்த கிளையில இருக்கக்கூடிய அமீருக்கு மட்டும் பொறுப்பு அல்ல. தாய் தந்தையர்கள், தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே பெரிய ஒரு சிரத்தை எடுத்து அவர்களை அப்படியே பக்குவமாக கண்காணித்து வளர்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மரணத்திற்கு பிறகு மிக பிழையான ஒரு சந்ததியை விட்டவர்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்திற்கு விடை கொடுக்க வேண்டி வரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே அருமையானவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான அனர்த்தங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை சோதித்து தவறு செய்யக்கூடியவர் மீள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எங்களிலிருந்து எதிர்பார்க்கின்றான். அன்பானவர்களே, அருமையானவர்களே, பெரியவர்களில் கூட இவ்வளவு அனர்த்தங்களை கண்டும் இவ்வளவு உயிர்கள் பலியாக்கப்பட்டதை கண்டும் எத்தனை பேர் நீங்கள் ஒரு நாளைக்கு ஜமாஅத்தாக தொழுகின்றீர்கள்? உங்களுடைய இடங்களிலே ஜமாஅத்து தொழுகை நடக்கின்றது, பள்ளி வாயல்கள் இருக்கின்றன, முசல்லாக்களுக்குரிய சிறப்பு ஏற்பாடு இருக்கின்றது. தொழுகை பற்றிய அச்சமின்றி சுபஹு தொழுகைக்கு சிந்தனையே இல்லாமல் அப்படியே தூங்கக்கூடிய எத்தனை பேர் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள்? சுபஹு தொழுகை என்ற சிந்தனையே கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலரை. அந்த அளவுக்கு பெரியவர்களுக்கு மத்தியிலும் பலவீனம் அப்படியே புறையோடி போய்விட்டது. முஸ்லிம்களே, மூமின்களே, நாங்கள் தான் படிப்பினை பெறக்கூடிய சமூகத்தினர். குறைந்தபட்ச நம்பிக்கை எங்கள் மீதுதான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே நாங்களாவது படிப்பினை பெறக்கூடாதா? எனவே இந்த அனர்த்தங்கள் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அதே போன்று இந்த அனர்த்தங்களோடு சேர்த்து இன்னும் சில அனர்த்தங்கள் இருக்கின்றன. அவைகளையும் சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அனர்த்தங்களோ மீள முடியாத அனர்த்தங்கள். இப்போது நான் சொன்ன இந்த அனர்த்தங்கள் இருக்கின்றனவே, இவைகள் சில போது உலகத்திலே எங்களுடைய உயிருக்கு அப்படியே பாதகமாக வந்தாலும் நாளை மறுமை நாளிலே நல்ல முறையில் நாங்கள் நடந்தால் அல்லாஹ்விடத்திலே தப்பலாம். இப்போது ஒரு சில அனர்த்தங்களை உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்ல போகின்றேன். அவைகளிலே நாங்கள் பாதிக்கப்பட்டால், எங்களுடைய ஈமானை இழந்தால், நிச்சயமாக நாளை மறுமை நாளையிலே மீள முடியாத ஒரு பாதிப்பு, மீள முடியாத ஒரு அனர்த்தமாக மாறிவிடும். அன்பானவர்களே, அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த தூய்மையான சன்மார்க்கத்தை தந்தான். இந்த சன்மார்க்கத்தை அழகிய முறையிலே பின்பற்றி நடைமுறைப்படுத்தக்கூடிய பல களங்களையும் ஏற்படுத்தினார். அதனூடாக இந்த சத்திய இஸ்லாம் ஒரு காலத்திலே கோலோச்சி நின்றது. பல்வேறு தரப்பினர் எங்களை நம்பி இந்த சத்தியத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். இப்படியே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துன் நஹ்ல், வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா. ஒரு கயிறு நன்றாக பின்னப்பட்டு முறுக்கேறியதன் பின்னால் அந்த கயிற்றை துண்டு துண்டாக வெட்டிய ஒரு பெண்ணுக்கு நீங்கள் ஒப்பாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. இதை தன்னுடைய வாயினால் பல முறை மொழிந்தவர்கள் இதே வேலையை செய்துவிட்டு இந்த சத்தியத்திற்கு ஒரு பாரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தி சென்று விட்டார்கள். மட்டுமல்ல, அந்த அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அவர்கள் நிரந்தரமான ஒரு அனர்த்தத்துக்கு உள்ளாகி விட்டார்கள். அதிலிருந்து அவர்கள் மீளாத வரை நாளை மறுமை நாளிலே அவர்கள் கடுமையாக கை சேதப்படுவார்கள். அவர்கள் மாத்திரம் அந்த அனர்த்தத்திற்கு உள்ளாகவில்லை, அனர்த்தத்தில் இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் அதே அனர்த்தத்திற்கு உட்படுத்துவதற்கு அவர்கள் இரவு பகல் பாராமல் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி சமூக வலைதளங்களை கணக்கு வழக்கின்றி, நேர தாமதமின்றி, அதாவது கால தாமதமின்றி அந்த முஸ்லிம்களை அந்த அனர்த்தத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். தானும் கெட்டது போன்று மற்ற மக்களும் அந்த அனர்த்தத்திற்கு உள்ளாகி நாளை மறுமை நாளிலே மீள முடியாத ஒரு துயரத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று பொறாமையின் காரணமாக ஷைத்தானிய சிந்தனையினால் முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கு ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பேசக்கூடிய இந்த நிமிடத்தில் கூட என்னை நோக்கி பல மெசேஜ்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. தெரியுமா உங்களுக்கு?
அது ஷைத்தானிய சிந்தனை, பொறாமை. ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து நரகத்திற்கு போனான். எனவே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய பரம்பரைக்கும் இதே போன்ற நரகம் கிடைக்க வேண்டும், அவர்கள் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்களுக்கு சுவனம் கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பொறாமை கொண்டான். சொன்னான், லஅகுதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், நேரான பாதையை நான் உட்கார்ந்து அவர்களுக்கு முன்னாலும் வந்து பின்னாலும் வந்து வலது புறத்திலும் வந்து இடது புறத்திலும் வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சபதமிட்டார். இதே போன்ற ஷைத்தானிய சிந்தனையோடு பாதுகாப்பாக அனர்த்தங்களிலிருந்து அனர்த்தங்களுக்கு உட்படாமல் வாழக்கூடிய இந்த மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு பாரிய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இவர்களிலே நாங்கள் நிறைய படிப்பினை பெற வேண்டும். இவர்களுடைய பின்புலங்களை நாம் பார்க்க வேண்டும். இந்த சத்தியத்திலிருந்து புறமுதுகு காட்டி ஓடிய இந்த தலைவர்கள் விஷயத்திலே இவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அந்த படிப்பினைக்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்லுகின்றேன். அவர்களில் அதிகமானவர்களை பார்த்தால் ஜமாஅத் தொழுகை அவர்களுக்கு இருக்காது. சரியாக ஜமாஅத் தொழுகை தொழமாட்டார்கள். சுபுஹ் இஷா தொழுகை எடுத்துக்கொண்டால் அது நஞ்சு போன்று இருக்கும் அவர்களுக்கு. ஜும்மாவே கிடையாது. நினைத்தால் செய்வது, நினைத்தால் விடுமுறை எடுப்பது. அதே போன்று முஸ்லிம்களை பற்றியும் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை பற்றியும் ஒரே குறை சொல்லிக் கொண்டிருப்பதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்தது. ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை கூட கொடுக்க மாட்டார்கள், கொடுக்க மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமை, ஆணவம், பிடிவாதம் போன்றவைகள் அவர்களில் இருந்தன. எல்லாவற்றுக்கும் மேலாக பொறாமை அவர்களை சீரழித்து நாசமாக்கி பாழாக்கியது. சகோதரர்களே, இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பின்புலங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நான் சொன்ன இந்த ஏதாவது ஒரு காரணம் அவர்களில் நிச்சயமாக இருக்கின்றது. அருமையானவர்கள், இந்த மோசமான துர்க்குணங்கள் எங்களிலே வரக்கூடாது. ஜமாஅத்து தொழுகை விஷயத்திலே பொடுபோக்கு செய்யக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைகளையும் சரியாக நாங்கள் ஜமாஅத்தோடு நிறைவேற்ற வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். ஜும்மாக்களிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். முஸ்லிமுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை நாங்கள் முழுமையாக கொடுக்க வேண்டும். அவர்களை பற்றி ஒரே தப்பாக கதைப்பது, பிழையாக சிந்திப்பது, நாங்கள் தான் சரியானவர்கள் போன்றும் தவறு செய்யாதவர்கள் போன்றும் கதைத்துக் கொண்டு இறுதியில் அவர்கள் வீணாகி போய்விட்டார்கள். எனவே இந்த மனிதர்கள் மூலமாக எஞ்சிருக்கக்கூடிய நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த அனர்த்தத்தினூடாகவும் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அன்பானவர்களே, ஆண்களே, இந்த ஒரே திரைக்கு அப்பால் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களே, நாங்களும் நல்லுணர்ச்சி பெற வேண்டும். முஸ்லிம்களை மதிக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். தலைமைத்துவத்தை சிலர் செல்லா காசாக ஆக்கிவிட்டார்கள். இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை அப்படியே தங்களுடைய கால்களுக்கு கீழால் போட்டு மிதிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட தலைமைத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவர்களுடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி பற்றி பிடிக்க சொன்ன எங்களுக்கு பிரிவு காலத்திலே இது போன்ற அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய மோசமான காலத்திலே விடிவு எந்த தலைமைத்துவத்தை வலுவாக பற்றி பிடித்தால் கிடைக்கும் என்று நபிகளார் சொன்னார்களோ, நற்செய்தி எங்களுக்கு சொன்னார்களோ, அப்படிப்பட்ட தலைமைத்துவத்தை இழிவுபடுத்தி மோசமாக்கி மோசமான வார்த்தைகளால் திட்டக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட்டு தான் இந்த தலைவர்கள் சென்று விட்டார்கள். இதிலிருந்து எஞ்சிருக்கக்கூடிய நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த மக்களூடாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த விஷயங்களை நான் உங்கள் முன்னிலையிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நாம் இதிலிருந்து படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் நாளை மறுமை நாளையிலே அவர்கள் போன்று நாங்களும் மீள முடியாத நிரந்தர அனர்த்தத்திற்கு அகப்பட்டு விடுவோம். அருமையானவர்களே, அன்பானவர்களே, அதே போன்று இன்னொரு அனர்த்தம் இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். சத்தியத்திலே பயணிக்கக்கூடிய எங்களுக்கு எங்களை ஆட்டி அசைக்கக்கூடிய சோதனைகள் என்பதன் மூலமாக சில அனர்த்தங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அவ்வப்போது அந்த அனர்த்தத்தை சரியாக புரிந்து இது அல்லாஹ் சோதனைக்காக எங்களுக்கு விட்டிருக்கின்றான் என்று நாங்கள் எங்களை சுதாகரித்துக் கொண்டு பயணிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்தும் நாங்கள் மீண்டு விடலாம். அருமையானவர்களே, சோதனைகள் என்ற அனர்த்தங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களை எப்படியெல்லாம் ஆட்டி அசைக்கின்றான் என்பதற்கு ஒரு சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன். நேரம் நெருங்கிவிட்டது. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உட்கார்ந்திருந்தோம். அவர்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னாக்களை பற்றி, சோதனைகளை பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார். மக்கள் எல்லாம் ஆம் என்று சொன்னார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவின் உச்சத்தில் இருந்தவர். அவர்களுடைய பதிலை வைத்தே புரிந்து கொண்டார்கள், நான் கேட்ட கேள்விக்கு சபையிலிருந்து பதில் வரவில்லை. எனவே சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியிலே, அண்டை வீட்டார்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சாதாரண சச்சரவுகள், சோதனைகள் பற்றித்தானே நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டபோது ஆம் என்று சொன்னார்கள். அப்போது சொன்னார்கள், அந்த சோதனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் ஒரு மனிதன் தொழுகின்ற போது, நோன்பு நோக்கின்ற போது, ஜக்காத்து கொடுக்கின்ற போது அவைகள் அப்படியே அதற்கு பரிகாரமாக அமைந்து விடும். நான் சொல்லக்கூடிய ஒரு சோதனை இருக்கின்றது, அந்த சோதனை அனர்த்தங்களாக மாறக்கூடிய ஒரு சோதனை. அது ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சோதனை, ஒரு மனிதனை அப்படி அழிவிலே ஆழ்த்தப்படக்கூடிய ஒரு சோதனை, அரசியல் ரீதியாக, தலைமைத்துவ ரீதியாக ஏற்படுத்தப்படக்கூடிய அரசியல் குழப்பங்கள். இப்படிப்பட்ட சோதனையை பற்றித்தான் நான் கேட்கின்றேன், இதை பற்றி அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் உங்களில் யார் என்று கேட்டதும் சமூகத்திலே இருந்தவர்கள், அந்த மக்கள் எல்லாம் அமைதியாக இருந்தார். அந்த கேள்விக்கு யார் பதில் கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? யார் பதில் கொடுத்திருப்பார்கள்? ஃபித்னாக்கள் சம்பந்தமாக ரொம்ப விழிப்பாக இருந்த அந்த நபித்தோழர். எந்த நபித்தோழருடைய செய்திகள் மூலமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டதோ அந்த நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அறிவேன் அந்த ஃபித்னாக்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் துஅரதுல் ஃபிதன் அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. ஒரு காலம் வரும், மக்களுடைய உள்ளங்களிலே எப்படி பாய் ஒவ்வொரு குச்சாக பின்னப்படுகின்றதோ அதே போன்று அவர்களுடைய உள்ளங்களிலே குழப்பங்கள் பின்னப்படும். எந்த உள்ளம் அந்த குழப்பங்களை உள்வாங்கியதோ நுக்கிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, அந்த உள்ளத்திலே ஒரு கருத்த புள்ளி இடப்படும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை கடந்து அல்லாஹ்வுடைய சோதனை என்று சுதாகரித்துக் கொண்டு சென்றதோ நுக்கிதத் ஃபீஹி நுக்தத்துன் பைதா, அந்த உள்ளத்திலே ஒரு வெள்ளை புள்ளி இடப்படும். ஹத்தா தஸீர அலா கல்பைன், இப்படி ஃபித்னாக்கள் மனிதர்களுடைய உள்ளங்களிலே இரண்டு விதமாக தாக்கம் செலுத்தி மனிதர்களுக்கு மத்தியிலே இரண்டு விதமான உள்ளங்கள் ஏற்பட்டுவிடும். அலா அப்யத மிஸ்லி ஸஃபா, ஒரு உள்ளம் இருக்கும், அது ஃபித்னாக்களை நன்கு விளங்கி சுதாகரித்து பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு உள்ளம். அந்த உள்ளத்திற்கு சொன்னார்கள் விசேஷ அம்சம் என்னவென்றால், ஃபலா ததுர்ருஹு ஃபித்னத்துன், ஃபித்னா என்ற அனர்த்தம் இருக்கின்றதே அது எந்த தீங்கையும் செய்யாது. எதுவரை மா தாமத்திஸ் ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகள் நிலை பெற்றிருக்கும் காலம் வரை அந்த உள்ளத்திற்கு எந்த ஒரு தாக்கத்தையும் அந்த ஃபித்னாக்கள், அந்த அனர்த்தங்கள் செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. வல் ஆஹரு அஸ்வது முர்பாத்தா, இன்னொரு வகையான உள்ளம் இருக்கின்றது, அந்த உள்ளம் கரும் புள்ளிகளால் நிறைந்திருக்கும். அது எப்படிப்பட்ட கருமை என்று சொன்னால் அஸ்வது முர்பாத்தா, அஸ்வத் என்றால் மிகவும் கருப்பு, முர்பாத்தா என்று சொன்னால் அது ஒரு வர்ணனையாக வருகின்றது. அந்த கருப்போடு ஒரு கடும் நிறத்தை கலந்தால் எப்படி அந்த கருமை அப்படியே விகாரமாகி மாறிவிடுமோ அதே போன்ற ஒரு விகாரமான ஒரு கருப்பாக அந்த உள்ளம் தோற்றம் பெறும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கல்கூசி முஜஹியன், அந்த உள்ளம் எப்படி மாறும் என்று சொன்னால் தலைகீழாக கவிழ்த்தப்பட்ட கூசாவை போன்று அந்த உள்ளம் மாறிவிடும். லா யாரிஃபு மஅரூஃபா, எந்த ஒரு நலவையும் அது அறிந்து கொள்ளாது. வலா யுன்கிரு முன்கரா, எந்த ஒரு தீமையையும் அது மறுக்கவும் செய்யாது. நலவை ஏற்றுக்கொள்ளாது, அதே போன்று தீமைகளை கண்டால் அதை ஏற்றுக்கொள்ளும், அதை மறுக்காது. இல்லா மா உஷ்ரிப மின் ஹவா, அந்த உள்ளத்திலே வெறும் மனோ இச்சைகள் தான் சூழப்பட்டிருக்கும், மனோ இச்சையால் அது மூழ்கடிக்கப்பட்டிருக்கும் என்று அந்த செய்தியை சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தை தான் கேட்டதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார். கண்ணியமானவர்களே, சோதனை என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தோடு அப்படியே ஆரம்பமாகிவிட்டது. அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த சோதனை இறுதி நாள் வரைக்கும் அது நிலை பெற்றுக் கொண்டே இருக்கும். இப்போது இந்த செய்திகள் மூலமாக நேரம் கடந்து விட்டது, என்னுடைய டைமும் தாண்டி போகுது, முடிச்சு போகுது. அந்த சோதனைகள் மூலமாக மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சோதனைகள் மூலமாக புடம்போடப்படுபவர்கள், அதிலே சோதனைக்கு ஆழ்த்தப்படுபவர்கள் விசேஷமாக இந்த சத்திய கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான்.
எங்களில் தான் ஷைத்தானுக்கு நிறைய தேவைகளும் வேலைகளும் இருக்கின்றது. நாம் ஒழுங்காக இந்த அல் ஜமாஅத்தை நிலைநிறுத்துகின்றோம், சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்றால் அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. எனவே எங்களிலே இருக்கக்கூடியவர்களை தான் சிதைப்பதற்கும், எங்களுடைய ஒற்றுமையை அப்படியே பாழ்படுத்துவதற்கும், எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே வலையினங்களை ஏற்படுத்தி எங்களுடைய அமல்களை அப்படியே வீணடிப்பதற்கும் தான் ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அதற்காக வேண்டி இந்த சோதனைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சோதனைகளை பற்றியே சிந்திக்க வைத்து அமல்களில் இருந்து நல்ல அமல்களில் இருந்து எங்களை அப்படியே தூரமாக்கினோம். பாருங்கள், நாங்கள் 10 வருடங்களாக இந்த சோதனைக்குள் தானே இன்னும் நாங்கள் நீந்திக் கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் எங்களுடைய சந்ததிகள் இந்த அளவுக்கு போய்விட்டது. அருமையானவர்கள், இதை பற்றியே கதைத்து கதைத்து யோசித்து யோசித்து பேசி பேசி வேறு கதையே இல்லாமல் இந்த விஷயங்களை பற்றியே நாங்கள் முரண்பட்டு சில போது சகோதரத்துவங்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியான விஷயங்கள் வருகின்றதா, மிக தெளிவான விஷயங்கள் எங்களுக்கு புலப்பட்டால் எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்கின்றோம், காதுகளால் நேரடியாக கேட்கின்றோம் என்றால் உரியவர்களிடத்திலே அந்த விஷயங்களை தகவல்களை சொல்லி அதற்கு தகுதியானவர்கள் ஊடாக அந்த சமூகத்திலே சீர்திருத்தம் ஏற்படுத்தப்பட்டு மறுமலர்ச்சி செய்யப்பட வேண்டும். எங்கோ இருந்து வந்த செய்திகள், யாரோ சொன்ன செய்திகள், ஊர்ஜிதம் இல்லாத வார்த்தைகளை எல்லாம் வைத்து அவைகளை பெரிதுபடுத்தி விகாரப்படுத்தி இந்த சத்தியத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய பொய்யர்களுடைய கதைகளை கேட்டு நாங்கள் சோதனைகளுக்குள் அகப்படுவோமாக இருந்தால் ஒரு நிம்மதியான ஒரு பயணத்தை இந்த சத்திய கூட்டத்திலே எங்களால் செல்ல முடியாது. சத்திய கூட்டத்திலே நாங்கள் செல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ளம் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி அப்படியே கரைபடிந்த இருள் படிந்த காரிருள் மிக்க உள்ளங்களாக மாறிவிடும். அப்படி மாறினால் மனோ இச்சைகளால் அது நிரப்பப்பட்டு மனோ இச்சைகள் மட்டும்தான் அதற்கு இருக்கும், நல்லதும் விளங்காது, தீமையையும் மறுக்காத ஒரு கொடூரமான உள்ளங்களாக அது மாறிவிடும். அருமையானவர்களே, இந்த அழகான உபதேசம் இந்த காலத்திற்கு மிகவும் பொருத்தமானது. இது சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நீங்கள் போய் தமிழ் மொழிபெயர்ப்பில் எடுத்து வாசித்து உங்களுடைய ஈமானை நீங்கள் பலப்படுத்தி இது போன்ற குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், தலைமைத்துவம் ரீதியாக ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், இப்படி இந்த கடுமையான இந்த அனர்த்தங்கள் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ்வுடைய கிருபையினால் வல்லவர் ரஹ்மானுடைய உதவியை கொண்டு சமகாலத்திலே நாம் சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகள், நமக்கு இருக்கின்ற சவால்கள் சம்பந்தமாக நான் மீண்டும் உங்களுக்கு விவேகியத்தை மிக தெளிவாக அழகாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் நமக்கு நியமித்த இந்த அமீரின் மூலமாக, ஜமாஅத்துடைய அமீரின் மூலமாக தெளிவாக எங்களுடைய முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமான தேவை இருந்தாலே தவிர மற்றவங்க போகாதீங்க. வழியில அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். மிகவும் சிறப்பான மிக தேவையான உரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தை வலுவாக்குவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே களத்திலே குறித்திருக்கின்ற ஷேக் இப்துர் ரஹ்மான் மௌலவி அவர்களுடைய உரை அடுத்து இடம்பெற இருக்கிறது. இந்த உரையை நீங்கள் எல்லோரும் மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இந்த முஸ்லிம்களை நோக்கி உலகத்தில் உள்ள எல்லா பிரிவுகளிலிருந்தும் பிரச்சனைகளும் எதிர்ப்பும் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எங்களுடைய தாய்மார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. சிரமத்துக்கு மத்தியிலும் இழப்புக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் துன்பத்துக்கு மேல் துன்பமாக முஸ்லிம்களை பிள்ளைகளை சுமந்தவர்கள், அவர்கள் தைரியமானவர்கள். இதே ஆண்களும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஸ்லிம்கள் தைரியமானவர்கள். நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் ஒரு பொழுதும் பலவீனமானவர்கள் அல்ல. இந்த உலகத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள், இந்த உலகத்துக்கு சத்தியத்தை சொல்ல புறப்பட்டிருப்பவர்கள். உலகம் வீரியமான உலகத்தின் ஆசாவாசத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிற போது, கண்காட்சியில் இருக்கிற போது அல்லாஹ்வுக்காக வேண்டிய நாங்கள் இந்த உலகத்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த உலகத்தை தூக்குவதில் ஆகத்தை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய கலாமை சுமந்தவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல. நாங்கள் பலவீனவர்கள் அல்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு 65-70 தடவைகள் அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். இந்த உலகம் அற்பமானது என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள், மூமின்கள், உலகம் எந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் அதற்கு அடிமையானவர்கள் என்பதை உறுதியாக நினைத்துக் கொள்ளுங்கள். கவலையான விஷயம், எல்லா ஷைத்தான்களும்
எல்லா வாலிபர்களையும் எல்லா மக்களையும் வழிகெடுப்பது போன்று எங்களுடைய முஸ்லிம்களை ஒருவரும் வழிகெடுத்து விட முடியாது. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. எந்த விஷயத்திலும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர்களாக இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த உலகத்தில் சத்தியவான்களாக இருந்து ஆகிரத்தில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் அனர்த்தங்களும் படிப்பினைகளும் என்ற தலையங்கத்தில் அழகான உரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமீருடைய நாவில் இருந்து வெளியாக்கினால் அது நம் எல்லோருக்கும் படிப்பினையாக இருக்கும். அடுத்ததாக இன்றைய பிரச்சனைகளும் அதன் தீர்வுகளும் என்ற அடிப்படையில் உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஷேக் ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி அவர்கள் உங்கள் மத்தியிலே உரை நிறுத்துவார்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான்.